Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு பிகினரும் பிளாகிங்குள்ளே வந்து நீங்களும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ்காக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளாகர் டியூட்டோரியல் வந்து நான் இன்றைக்கி வந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னும் போது, நீங்கள் வந்து ஒரு பிளாகர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னு நினச்சி இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கரெக்டான வீடியோஸ் தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. தென் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தென் ஸ்டார்டிங்காக சொல்லிடுறேன், இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நண்பா. அப்படின்னா ஃபார் டேவுக்கு ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $5,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணணும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாகிங், அதாவது பிளாகிங் மூலியமாக தான் நம்ம வந்து மணி மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்காக வந்து நம்ம என்ட்ரி ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட்டு தான் பிளாகர். அதுவும் கூகுளோடைய ஃப்ரீ டூல்ஸான இந்த டூல்ஸும் சொல்ல முடியாது, இது ஒரு வெப்சைட்டு தான். சரிங்களா? ஸோ கூகுளோடைய ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இந்த பிளாகர் வந்து நம்ம எடுத்து உங்களுக்கு நான் பண்ண போகிறேன். தென் என்ன தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருந்தாலுமே ஸ்க்ராட்சில் இருந்து ஓகேங்களா, நம்ம ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல் எங்கேயுமே ஃப்ரீயாக நம்ம வந்து இது வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது எனக்கு தெரியும், உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். தென் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிளாகர் டியூட்டோரியல்லேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டிஷனாக நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுப்பேன். சரிங்களா? தென் பிகினர் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, ஒரு வீடியோஸ் நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் கற்றுக்கணும், எனக்கு பிளாகர்னா என்னன்னே தெரியாதுப்பா, ஓகேங்களா, ஆனால் நான் வந்து ஆன்லைன்லேருந்து மணி மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வர்றவங்க தான் என்னோடய வீடியோஸ் பார்ப்பீங்க இல்லையா? ஸோ ஒரு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபுல்லாக வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தென் இப்போ வந்து நம்ம பிளாகரில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? பிளாகர் டியூட்டோரியல் முடிக்கிறதுக்கே ஓவராலாக ஒரு 90 நாள் கம்ப்ளீட்டாக ஆகிடும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ உள்ளே இருக்குது. நான் வந்து அவ்வளோலாம் எடுத்துகிட்டு போக போகிறது கிடையாது. அதிகபட்சம் ஒரு 40 நாளுக்குள்ளே ஓவராலாக இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே நான் வந்து கவர் அப் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்ட்பிரஸ் என்ற டாபிக்ஸ்குள்ளே நான் போவேன். சரிங்களா? தென் இந்த இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா, எல்லாருக்கும் வரக்கூடிய காமனாக வர கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிளாகர் பெஸ்ட்டா வேர்ட்பிரஸ் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நண்பா, இந்த இடத்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, என்னால் வந்து ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நான் ஃப்ரீயாக லேர்ன் பண்ணணும். பட் ஆனால் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிளாகர் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து அட்வான்ஸ் லெவலில் வந்து லேர்ன் பண்ண முடியாது. சரிங்களா? ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து எல்லாமே நான் கற்றுக்கணும். வெப்சைட்னா இடத்தோடனே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகேங்களா? என்னுடைய கண்டென்ட்டை நான் போடுறேன் அப்படின்னா, மற்றவங்க வந்து யாராவது காப்பி பேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் ஒரு ஃபைல் கொடுக்கணும், அது ஈஸியாக ஒரு பட்டன் மாதிரி கிரியேட் பண்ணி அது ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வேர்ட்பிரஸ் தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரோ என்ன ப்ரோ இது ஒரு கம்பேரிசனாக சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காதீங்க. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அது போல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது இல்லாமல் பிளாகர் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீன்னு சொல்லிட்டேன். வேர்ட்பிரஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி வேர்ட்பிரஸ்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷனாக ஒரு வெப்சைட் .com .in .org .net இது போல் உங்களுக்குன்னு ஒரு டொமைன் நேமில் உங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறது வந்து வேர்ட்பிரஸ்ஸு. தென் பிளாகர்ன்றது சேம் அதே தான். பட் இந்த இடத்துல நம்ம டொமைன் வாங்கி மட்டும் ஓகேங்களா, டொமைன் மட்டும் நம்ம காசு கொடுத்து வாங்கி கனெக்ட் பண்ணுற போல இருக்கும். பட் ஆனால் நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் நம்ம பண்ண போகிறோம், ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாமல். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து ஃப்ரீயாக தான் நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன் எல்லாமே. சரியா? தென் பிளாகர் மூலிமா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்காக ஓனாக ஒரு வெப்சைட் வந்து பில்டு பண்ணலாம். தென் நம்மளுடைய பிஸ்னஸ் நீடுக்காக ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, தென் உங்களுடைய ஃபேஷனே வந்து வேறு ஏதாச்சும் இருக்கலாம், தென் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம். மோர் தென் எவ்ரிபடி ஓகேங்களா, எந்த கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே உங்களுடைய ஃபேஷனை வந்து அதை அடுத்தவங்களுக்கு வந்து காட்டணும், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது போல் வெப்சைட்டை மட்டும்தான் கை கொடுக்கும். ஓகேங்களா? அது எப்படி ப்ரோ போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறீங்களே, போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய கரண்ட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது உங்களுடைய அக்கௌண்ட்டில். இப்போ என் அக்கௌண்ட்டில் சம் அமௌண்ட் இருக்கும் ஓகேங்களா, அது வந்து என்னால் காட்ட முடியாது. ரீசன் என்னன்னா, நான் வச்சுருக்கிற அமௌண்ட் வந்து இது என்னுடைய பர்சனல் கான்செப்ட், புரியுதுங்களா? அதுபோல் உங்களுக்கான ஃபேஷன் வந்து காட்டுறதும் காட்டாமல் போகிறதும் அது உங்களுடைய பர்சனல், கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னும் போது உங்களுடைய ஃபேஷனை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அது மூலிமா மணி மேக் பண்ணுறது தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ. ஓகேங்களா? இப்படி சொன்னால் புரியுமோ அது போல் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ இது கம்பேரிசன் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது பிளாகரோடைய யூஐ இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிளாகருக்கு வந்து இப்படி தான் இருக்கும். தென் இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, டேரெக்டாக என்னோடய மெயில் ஐடியில் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? தென் இதுலேருந்து நான் ஒரு ஸ்டெப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பேக்கில் நான் போகிறேன். அந்த இடத்த பாருங்கள், தெரியுதுங்களா? என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கூகுளில் போய்ட்டு சர்ச் இன்ஜினில் சர்ச் பாரில் பிளாகர்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ பிளாகரை டைப் பண்ண உடனே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து இதுதான் வரும், blogger.com. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதை தான் கிளிக் பண்ணுவீங்க.
இதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா இடத்த உடனே இந்த டேஷ்போர்டு தான் வரும். ஓகேங்களா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சைனிங் அண்ட் லாகின் இருக்குது பார்த்தீங்களா. நான் லாகின் கொடுக்குறேன். ரீசன் என்ன அப்படின்னா, நான் சைனிங் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி பிளாகர் அக்கௌண்ட் வந்து வச்சிருக்கேன். சரிங்களா, அதனால் டேரெக்டாக வந்து இது வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். தென் அதே போல் இப்போ நான் கண்டினியூ பண்ணி இந்த பட்டன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடியில் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல விட்டுட்டு நான் டேரெக்டாக என்னுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு இல்லையா, அந்த இடத்த வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். தென் அதுபோல் நீங்கள் பண்ணதா இருந்துச்சுன்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கும். ஸோ அந்த மெயில் ஐடி கொடுத்து கண்டினியூ கொடுங்க. சரிங்களா, தென் 1 செகண்ட் நான் பாஸ் பண்ணிக்கிறத. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து அது உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். தென் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா உங்களுடைய நேம் கேட்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் டைட்டில் வந்து நம்ம ஒன்று கேட்குது. சரிங்களா, ஸோ உங்களுக்கு இது போல் வருது அப்படின்னா நீங்களும் அதுக்கு தக்கன போல தான் கொடுக்கணும். பட் ஒன் திங், டைட்டில் நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எதுக்காக வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டூல் வெப்சைட்டை தான் வந்து பில்டு பண்ண போகிறோம். சரிங்களா, அந்த 40 டேஸில் ஒரு டூல் வெப்சைட்டை தான் நம்ம பில்டு பண்ணி ஆட்சன்ஸ் கப்பலுக்காக புஷ் பண்ண போகிறேன். தென் அது இல்லாமல் இது ஆட்சன்ஸ் கப்பலும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு பிளாகரில் வந்து எப்படிலாம் நம்ம வந்து லேர்ன் பண்ண முடியும் ஃப்ரீயாக, தென் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக லேர்ன் பண்ண முடியுன்றதான் நம்ம வந்து மெயினாக அதில் வந்து இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் நான் வந்து டூல் வெப்சைட்ன்றதால காமனாக தான் வந்து எந்த நேமாச்சும் ஒன்று கொடுத்து இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறேன். பட் ஆனால் நான் வந்து ரெஃபரன்ஸ்க்கு நான் வந்து ராஜ்குமார் SEO சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நேம் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, தென் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த கேட்டகரிக்காக ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதுக்கான நேம் வந்து கொடுங்க, டைட்டில் வந்து கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து டெக் ரிலவெண்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுவீங்க, அப்படின்னா ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், அப்படின்னா பிளாகிங்கில் இப்போ ஃபோட்டோகிராஃபி, தென் ரெஸ்டாரண்ட் சம்மந்தமாக மோர் தென் நீங்கள் எந்த நீச்சஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலவெண்ட்டான டைட்டில் வந்து கொடுத்துக்குங்க. சரிங்களா, தென் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 லெட்டர்ஸ் வந்து கொடுக்கலாம் வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அவ்வளோ கொடுக்கக்கூடாது. SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா, தென் நான் இப்போ வந்து நான் நேம் கொடுத்துட்டேன். தென் டைட்டிலும் அதாவது நேம் இருக்கக்கூடிய டைட்டில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து டைட்டில்ன்றது என்ன தெரியுமா, நம்ம வெப்சைட் வந்து அது ஆக்சுவலி உங்களுக்கு நான் இப்போ சொன்னால் புரியாது, அது வரப்போகிற வீடியோஸில் கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் வெப்சைட்டுக்கு தகுந்த டைட்டில் கரெக்டான டைட்டில் நான் கொடுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது கொடுத்துக்குங்க. என்ன கேட்டகரின்றது மறந்துட வேண்டாம். சரிங்களா, ஸோ அடுத்ததாக அட்ரஸ். ஓகேங்களா, நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மெயில் ஐடி லாகின் பண்ண உடனே இதுதான் உங்களுக்கு வந்து கேட்டிருக்கும் டைட்டில். அடுத்ததாக இதுதான் உங்களுக்கு வந்து கேட்கும். சரிங்களா, ஸோ இந்த இடத்த அட்ரஸ்ன்றது என்ன தெரியுமா, உங்களுடைய டொமைனுக்கான பேர் நண்பா. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில் எண்டில் .blogspot.comனு இருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து கூகுளில் ஃப்ரீ எடிஷன்ஸ் வந்து எடுத்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து எந்த டொமைன் நீங்கள் எந்த பேரில் க்ரியேட் பண்ணாலுமே டில் எண்டுன்னும் போது உங்களுக்கு .blogspot.com. ஓகேங்களா, ஸோ இது போல் தான் உங்களுக்கு வந்து டில் எண்டில் முடியும். இது வந்து ப்ரொஃபஷனலாக வேணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு டொமைன் வந்து பர்ச்சேசிங் பண்ணி நீங்கள் வந்து பிளாகரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆனால் நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் லேர்ன் பண்ண போகிறதால ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா .blogspot.com. ஓகேங்களா, ஸோ இந்த நேமில் இருக்கிறதாலே வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரேண்டமாக வந்து அதாவது நான் வந்து ரன் பண்ண போகிறது டூல் வெப்சைட் தான். சரிங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரேண்டமாக வந்து ஒரு நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது தென் எந்த நேம் வேணால் வச்சுக்கலாம். ஓகேங்களா, தென் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ராஜ்குமார் SEO சர்வீஸ். ஓகேங்களா, தென் இந்த இடத்த முக்கியமாக எந்த இடத்தையுமே வந்து இந்த நேம் அதாவது அட்ரஸ் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா டொமைன் பேரில் எந்த இடத்தையுமே உங்களுடைய அந்த ஃபேஸ்ன்றது வரக்கூடாது. ஓகேங்களா, கேபிட்டல் ஸ்மால் இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து அது க்ரியேட் ஆகும்போது உங்களுக்கு எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் லெட்டரில் தான் வந்து க்ரியேட் ஆகும். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இப்படி கொடுத்த உடனே இந்த நேமில் ஆல்ரெடி இருக்கா அப்படின்றது நமக்கு வந்து காட்டும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்த வந்து இல்லை. ஓகேங்களா, கான்செப்ட் இதுதான். இருக்குது அப்படின்னா இந்த இடத்த க்ரீன் கலர் நமக்கு டிக் மார்க் வந்து எனபிள் ஆகும். சரிங்களா, ஸோ நான் வந்து SEOன்றதை மட்டும் எடுத்துடுறேன். இப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா வரல. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வந்து நான் ஸ்மாலில் போடுறேன். சரிங்களா, ஸோ இருக்கிறத எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இப்படியுமே வரல. டில் எண்டில் என்ன பண்ணுறேன், ஒன்று ஆட் பண்ணுறேன். சரி, ராஜ்குமார் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த இடத்த பாருங்கள், நமக்கு வந்து இப்போ இருக்குது. ஓகேங்களா, காரணம் நல்லா புரிஞ்சுக்கணும்.
இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அவைலபிள்னு இருக்குது பார்த்தீங்களா, திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள். ஓகேங்களா. ஸோ இது போல் உங்களுக்கு வந்து வரணும். தென் இந்த இடத்த வந்து நீங்கள் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஸ்டார்டிங் என்ன போட்டேன், ராஜ்குமார் எஸ்யூ சர்வீஸ்னு போட்டேன். சரிங்களா. ஸோ அப்படி போட்டதுக்கு இல்லை ஓகேங்களா அப்படின்றது வந்தது. பட் ஆனால் இப்படி போடும்போது என்னென்னா நமக்கு வந்து பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள் அப்படின்றது வருது இல்லையா. ஸோ இது போல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பேர் வச்சாலும் சரி அது வந்து உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். சரிங்களா. தென் இந்த இடத்த வந்து சும்மா விளையாட்டுத்தனமாக வந்து நான் க்ரியேட் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேர் வேணால் கொடுத்து க்ரியேட் பண்ண வேண்டாம். உங்களுடைய கேட்டகரி என்னவோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நேம் கொடுக்கறது மூலிமா கொஞ்சம் ஃபேஷனாகவும் இருக்கும், யூனிக்காகவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த வந்து நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நேமில் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. பட் ஆனால் என்னுடைய நேம் இப்போதைக்கு அந்த இடத்துல வேண்டாம். நாம் வந்து ஒரு டூல் வெப்சைட் வந்து ரன் பண்ண போகிறோம் அப்படின்றதால நான் சிம்பிளாக வந்து ஏஜ் கால்குலேட்டர் ஓகேங்களா. ஸோ அது போல் நேமில் வந்து நான் ஏதாச்சும் இருக்கா அவைலபிளான்னு பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த போல் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காமனாக தான் உங்களுக்கு வந்து நான் நேம் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஸோ மற்றவங்க மாதிரி வந்து இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணணும். தென் வந்து நம்மளுடைய டொமைன் பேருக்கு அதாவது நம்மளுடைய நீச்சஸ்க்கு தகுந்தா போல் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி நான் வந்து நேம்லாம் கொடுக்க கிடையாது. ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் கற்றுக்கணுன்றதுக்காக நான் வந்து ரேண்டமாக தான் நேம் வந்து போட்டிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் வந்து சர்ச் வேல்யூம் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எடுத்து நம்ம சைட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது மூலிமாவோ அல்லது ஒரு டொமைன் நீங்கள் வாங்கினாலவோ அது வந்து கூகுளில் வந்து ரேங்க் ஆகாது. சரிங்களா. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ரிசல்ட் தான் நீங்கள் வந்து அவுட்புட் பார்ப்பீங்க டில் எண்டுன்னும் போது. நான் வந்து இப்போ டூல் வெப்சைட் தான் ரன் பண்ண போகிறேன். அந்த டூல் வெப்சைட்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டமான நேம் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து டுட்டோரியலுக்காக க்ரியேட் பண்ணுற டொமைன்ன்றதால நான் வந்து ரேண்டமாக தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்த போட்டிருக்கேன். எஸ்இஓ தமிழ்னு போட்டு .blogspot.com தான். ஓகேங்களா. இப்படி தான் நமக்கு வந்து க்ரியேட்டே ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த இடத்த வந்து நான் இதுவே வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து ஏஜ் கால்குலேட்டர் அப்படி போடலாம். இல்லைனா வந்து இதுவே நான் இப்போ வந்து டூல் வெப்சைட் தான் ரன் பண்ணுற போடல இல்லை வேர்டு கவுண்ட் பண்ணுற மாரி அது போல் டூல்ஸ் போடுறோன்னா அதுக்கு தகுந்த மாரி நேம்ஸ் வந்து கொடுக்கலாம். சரிங்களா. பட் ஆனால் நான் எதுவும் அப்படி வந்து பண்ண போகிறது கிடையாது. ரேண்டமாக எனக்கு பிடிச்ச நேமில் வந்து பண்ணுறேன். ஏன்னா பிகினர் செய்யக்கூடிய எல்லா தப்புமே இதுதான். ஓகேங்களா. ஸோ உங்களுடைய இடத்துலேருந்து நான் எப்படிலாம் மிஸ்டேக் பண்ணுறனோ அதுபோல் தான் நீங்களுமே பண்ணுவீங்க. ஆனால் இப்படி பண்ணாலுமே கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷன்றது ஒன்று எலிஜிபிளாக தான் ஆகுங்க. ஏன்னா டொமைன் பேருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் ஒன்றும் சம்மந்தம் கிடையாது. கான்செப்ட் புரியுதுங்களா. டொமைன் பேர் நீ எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேவா. கண்டென்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னா உனக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவ்ன்றது கிடச்சிரும். இவ்வளோ தானே தவிர நீ டொமைன் பேர் எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா. சரி இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரேண்டமாக தான் உங்களுக்கு வந்து நான் நேம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திஸ் பிளாக் அட்ரஸ் இஸ் அவைலபிள்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கு. சரிங்களா. ஸோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. இந்த பர்டிகுலர் நேமில் நமக்கு வந்து ஒரு பிளாகர் அக்கௌண்ட்டுன்றது ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ப்ரோசஸிங் ஆகிட்டுருக்கு. டில் அடியில் பாருங்கள் லெஃப்ட் சைடு வந்து ப்ரோசஸிங் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாகர் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டுங்க. இவ்வளோ தாங்க இன்றைக்கான வீடியோ. சரிங்களா. ஸோ நீங்களும் இது போல் வந்து ஒரு பிளாகர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பேசிக் வந்து பார்த்துடலாம். சரிங்களா. ஸோ இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 டாட் கிளிக் பண்ண உடனே நம்ம வந்து ஸ்டார்டிங் நம்ம வந்து டைட்டில் கொடுத்தோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு வந்திருக்கு. அந்த இடத்த அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் மெயினாக வந்து பார்த்தாச்சு அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தீம்ஸ் அண்ட் ஃபேவ் ஐகான் இதெல்லாம் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சரிங்களா. தென் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண இந்த பர்டிகுலர் வெப்சைட் வந்து இப்போ எப்படி இருக்குன்றது பார்க்கணுமா. வியூ பிளாகருக்கு பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண இந்த பிளாகர் அக்கௌண்ட்டுன்றது உங்களுக்கு லைவில் வந்துடும். சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாகரில் .blogspot.com இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு இப்படி தான் வரும். தென் டொமைனோடைய யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் அட்ரஸ் வந்து நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் அல்லது உங்களுடைய லேப்டாப் உங்களுடைய மொபைல் இது போல் நீங்கள் எங்கே உங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் மோர் நீங்கள் யாருக்கு ஒன்றா ஷேர் பண்ணாலுமே உங்களுக்கான வெப்சைட் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தென் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். இதில் ஒன்றுமே இருக்காது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அடுத்தடுத்ததாக வந்து நம்ம ப்ரீமியமாக சைட் வந்து ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு வந்து நம்ம மாற்றலாம் அப்படின்றத உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தென் இப்போ இதில் வந்து ஒன் ஸ்டெப் நான் பேக்கில் வரேன். சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரிங்களா. இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக எதுவும் நீங்கள் பண்ணிக்காதீங்க. ரொம்பவே ஈஸி தான். எதுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதிக்கும். தென் இதில் இருக்கக்கூடியது பேசிக்காக என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ போஸ்ட் ஓகேங்களா. நியூ போஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போஸ்ட்னு என்னென்னா, இப்போது பிளாகர் அக்கௌண்ட்ன்றது நம்ம எதுக்கு க்ரியேட் பண்ணுறோம், நாம் வந்து அதில் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வந்து ரைட்டிங் ஃபார்மேட்டில் ரைட் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறது மூலிமா வேர்ல்டு வைஸ் காமனாக இருக்கக்கூடிய யூசர்ஸ்க்கு வந்து இது போகும் ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம போடக்கூடிய போஸ்ட் வந்து யூசர்ஸ்க்கு அனதர் யூசர்ஸ்க்கு போகணும் அப்படின்னா அந்த நியூ போஸ்ட் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து நம்ம ஆர்டிகல்ஸ்ன்றது ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எதுக்குன்னா, நம்ம வெப்சைட் இருக்குது இல்லையா, வெப்சைட்னா நம்ம வெப்சைட் எப்படி கரண்ட் டைமில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு என்ன ஏதுன்றது இது மூலிமா நீங்கள் வந்து பார்க்க முடியும். கிராஃப் ஷீட்லாம் உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வந்து கிராஃப் மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இது இப்போ தான் நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். பட் ஒன் திங் இந்த இடத்த பாருங்கள், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணது இப்போ தான் 25 மே ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதுங்காட்டி ஒரு வியூ காட்டியிருக்கு அப்படின்னா, பிளாகர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓனாகவே நம்ம வெப்சைட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் போய் விசிட் பண்ணி அல்லது ரீஃப்ரெஷ் பண்ணாலே அது வந்து கவுண்டவுனிங் எடுத்துக்கும். ஒரு பேஜ்னா அப்படியே டக்குன்னு அப்பைக்கப்பே லைவுக்கு வந்து உடனே நமக்கு வந்து கிடச்சிடும் இந்த இடத்த சரிங்களா. ஸோ அதை தான் நீங்கள் வந்து இப்போதைக்கு பார்த்துட்ருக்கீங்க. தென் அடுத்ததாக வந்து கமெண்ட்ஸ் வந்துன்னா, நம்ம போடக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து யூசர்ஸ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ண உடனே கீழே வந்து கமெண்ட் ஃபார்ம் வந்து ஷோ பண்ணோம். அவங்களுக்கு பிடிச்ச மாரி நம்ம கண்டென்ட்ஸ் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது அப்படின்னா அவங்க அல்லது ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அவங்க கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. நம்ம எப்படி யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் போடுறோம், அதுபோல் பிளாகர்லையுமே நம்மளால் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஏர்னிங் செக்ஷன்னா நம்ம வந்து எல்லாருமே உள்ள பிளாகிங்குள்ளே வர்றது வந்து ரீசன் ஒன்று அவங்களுடைய ஃபேஷன் வெளியே கொண்டு வரதுக்காக உள்ள என்ட்ரி ஆவாங்க, அப்படின்னா அவங்களுடைய ஸ்கில்லை ஷேர் பண்ணி மணி மேக் பண்ணுவாங்க. தென் இப்போ மணி மேக் பண்ணணும்னு வந்துட்டா ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் கிரியேட் பண்ணுறது மூலிமா இந்த ஏர்னிங்ன்றது செக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கிரியேட் பண்ணுறது அதாவது கிளிக் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் ஓகேங்களா. ஸோ ஆட்சன்ஸ் மூலிமா இது வந்து லிங்க் ஆகும். அடுத்தது இங்கே பாருங்கள் கிரியேட் ஆட்சன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதை சரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணி நம்ம ஆட்சன்ஸை கொண்டு வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. இப்போலாம் வந்து இந்த டாபிக்ஸ் வந்து நமக்கு வேண்டியது கிடையாது ஓகேங்களா. ஏன்னா வந்து ஆட்சன்ஸ்க்கு வந்து இப்போயே நம்ம க்ரியேட் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும், அதாவது ஆட்சன்ஸ் அப்லோன்றது நமக்கு எலிஜிபிள் ஆகாது. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த டாபிக்ஸில் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது கிடையாது சரிங்களா. ஸோ என்னென்ன எதுக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அடுத்ததாக பேஜஸ்னால் வந்து எதுக்கு தெரியுமா, நம்ம அபவுட் பேஜ் நம்மளை கான்டெக்ட் பண்ணுறதுக்கான கான்டெக்ட் பேஜ் அதெல்லாம் போடுறதுக்கு. அடுத்ததாக லேஅவுட் வந்து நம்ம தீம்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு தான் லேஅவுட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தீம்ஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக வந்து கோடு வந்து HTML வந்து ஃபீட் பண்ணிக்க முடியும் சரிங்களா. தென் செட்டிங்ஸ் அடுத்ததாக ஓகேங்களா, இதுதான் மெயின் செட்டிங்ஸ் தான். தென் இந்த செட்டிங்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதா ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம். தென் இதெல்லாம் எப்படி அடுத்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம், இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம கஸ்டமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தரேன் சரிங்களா. தென் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தென் கண்டிப்பாக எல்லாராலையும் ஆன்லைன்லேருந்து மணின்றது மேக் பண்ண முடியும் சரிங்களா. தென் அது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ வந்து குவாலிட்டியாக இருந்தாலுமே வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஒரு பிகினர் நீங்கள் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஃபோனு தான் இருக்கும், ஃபோன்லேருந்து ஓப்பன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பதில் கண்டிப்பாக ஃபோன்லேருந்தே ஓப்பன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு யூனிக்காக சைட்டுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். கான்செப்ட் புரியுதுங்களா. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ஃபோனில் க்ரியேட் பண்ணி எதுக்கு ஒர்க் ஆகுதுன்றது ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாகருக்கான செட்டிங்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது, தீம்ஸு ஃபேவ் ஐக்கானு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக்ஸாக உங்களுக்கு வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா. எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.